ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்என் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமோட ஸ்டோரி லிங்க்ஸ்லாம் புரியும். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிக்க தேவையில்ல. டேரெக்டாக இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போவோம். போன எபிசோடோட அந்த லாஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக நம்ம உரிச்ச கோழி வந்திருப்பாரு. அந்த இடத்துல உரிச்ச கோழியோட மாஸ்டர் ஹீரோக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் காட்ஸ் பிட்டை பற்றி பயங்கரமாக அடிச்சு நொறுக்கி வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே அதை கேட்டு ஷாக்ல இருப்பானுங்க. இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம நினைச்சதை விட பீகாக் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. சடனா ஹீரோ ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள எடுத்துட்டு வர. சடனா யார் இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள வந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஹீரோவை பயங்கரமா சுத்திக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுக்குது. திரும்ப அவனோட ஃபீனிக்ஸ் பேர்ட் உருவத்தை வெளியேற்று வந்து சண்டைக்கு அந்த இடத்துக்குள்ள தயாரா நின்னுக்கிட்டு இருக்கு. அப்படியே சைட்ல காமிக்கிறாங்க. அப்படியே இவனுக்கு பக்கத்துல அந்த கர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்றவன் வந்திருக்கான். அவனும் அந்த இடத்துல அவனோட ஸ்பிரிட் பாடியை வெளியேற்று வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு பக்கத்துல திரும்பவும் இன்னொருத்தன் வந்திருக்கான். அவனும் ஸ்பிரிட் பாடி வச்சிருக்கான். அவனுக்கு பக்கத்துல வார்க்லான சேர்ந்தவன் திரும்ப சுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுங்களா என்னடா பண்ணிருக்கீங்க, இவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறது இன்னும் பெரிய வேலையா இருக்கும் போல அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ள நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு வீணா உள்ள நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கேட்க, என்ன சொல்ல வரீங்க, அப்ப நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு சொல்ல வரீங்களா, நீங்க இந்த இடத்துக்குள்ள அந்த பையனை ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துட்டு இருப்பீங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமோ. வந்தவங்களே அந்த பூட்டியன் கிளான சேர்ந்தவன கீழே இறங்கி வந்து ஹீரோ கிட்ட, தம்பி பரவாயில்ல, உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுக்கலான்னு இருக்க, நீ என்னோட கிளானுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன்னா கண்டிப்பா உன்னை உயிரோட விடுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்டுல இருந்தவனா அதெல்லாம் வந்து நடக்காது, ஏன்னா இந்த இடத்துல நாங்களும் அனுமதி கொடுக்கணும்ப்பா, இப்போதைக்கு அவனை உங்களுக்கிட்டையும் தனியெல்லாம் பிரிச்சு அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃப்ளேம் கிளான சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் போகணும்னு முடிவெடுத்தா அது ஃபீனிக்ஸ் கிளானா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிளான சேர்ந்தவனா இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டியது நாங்க, நீ இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ கிட்ட இருந்தவன கிளம்ப ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துக்குல இருந்து. இப்போ எல்லாருமே கீழே வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஹீரோவை யார் பிரிச்சு எடுத்துட்டு போறதுன்னு. ஆனா பீகாக் மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள என்ன தாண்டி தாண்டா போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சேர்த்து அந்த இடத்துல பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கிட்டு இருக்க. பீகாக் மாஸ்டர், நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த இடத்துக்குள்ள வந்த இன்னொருத்தனை, நீ இந்த பையனை தூக்கிட்டு போய் எந்த இடத்துல காப்பாற்றணும்னு நினைச்சு ஒழிச்சு வச்சாலும் எங்களால கண்டிப்பா அந்த பையனை தேடி கண்டுபிடிக்க முடியும். இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாத இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு தெரியாதே உள்ள வந்துட்டு எங்களோட பிரச்சனைகளை தலையிடாதீங்க, இது ஹெவன் மெண்டிங் செக்ட் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். வளைச்சு இந்த இடத்துக்குள்ளே நின்னுக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஹீரோவை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க. சடனா அந்த இடத்துக்குள்ள அந்த ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. பீகாக் மாஸ்டர் தடுக்க ட்ரை பண்ண அந்த எனர்ஜியை அவனை தூக்கி விசிற அடிக்க அந்த இடத்துக்குள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இடத்துக்குள்ள அந்த லேடி வந்து அடுத்த நிமிஷமே இடத்தையே ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளார என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. இடத்துக்குள்ள இருக்கிற அந்த பையன் எனக்கு வேணும், உங்களுக்கு யாராவது என்ன கூட சண்டை போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கிளம்பி வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த லேடி இறங்கிக்கிட்டு இருக்க. யாருமா நீ, கரெக்டான நேரத்துக்கு வரி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த லேடியும் ஹீரோ கிட்ட நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சரி கிளம்புறியா, நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க, ஏமா நீ ஆளே விசித்திரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம லைஃபை யாராலையுமே கணிக்க முடியாதுன்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னோட பீப்புள்ஸ் கிட்ட நான் இதை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. காட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கிளானோட லீடர் மாதிரி. பட் வாயிட் ரிலியம், கட் ரிலியம், டூன் ரிலியம்னு நிறைய இருக்கு. இந்த ரிலியம்ல இருக்கக்கூடிய அப்பர் ரிலியம் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்பவே கொடூரமானவங்க. அவங்க இந்த 3000 உலகத்திலையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படைபலத்தையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பின்னாடிகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. எதுக்காக சொல்றேன்னா, உனக்கு இவங்களை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும், அவனுங்களும் அப்பாவிகளை அடிச்சு பிடிங்கி தானே மேல வந்தனுங்க, அவனுங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சடனா அந்த இடத்துக்குள்ள ஒரு சொடக்க போட்டு இவ்வளவு நேரம் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தா எல்லாருமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. ஏ சின்ன குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்க கிட்டே உன் விளையாட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு ஃபெதர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்து ஜாக்கிரதை. அவங்களும் நக்கலா சிரிக்க வந்தது அவங்க கிட்ட கூட நெருங்கல. அவங்க திரும்பி முறைச்சு அடுத்த நிமிஷமா அவனுக்கு அல்ல அந்த இடத்துக்குள்ள. அடே சவுப்பு சட்டை கிளவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கான், உடம்புல நிறைய ரக்கம் இருக்குன்றதுனால துள்ளிக்கிட்டு இருக்கியோ, சரி நான் உனக்கு புடங்க உதவி செய்யட்டா. அந்த இடத்துக்குள்ள வந்த லேடி ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிளாக் ஹோலை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன விதமான டெக்னிக்ன்ட்டு அவன் பக்கத்தில் அமைச்சு விட, என்கிட்டயும் விலை மதிப்பில்லாத ட்ரெஷர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு விங்ஸ் ட்ரெஷரை வெளியெடுக்க சொன்ன மாதிரி அதுக்குள்ள இருந்து விங்ஸ் எல்லாம் பிளாக் ஹோல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அசால்ட்டா உள்ளுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட நிறுத்தாம. ஒரு கட்டத்தில் வேலைக்கு ஆகாதுன்ட்டு அந்த ட்ரெஷரையும் அவன் அமைச்சு விட்டுக்கிட்டு இருக்க. ட்ரெஷர் வந்த அடுத்த நிமிஷமா அடுத்த ட்ரெஷரையும் உடச்சி தள்ளி ஆரம்பிச்சுது. அந்த இடத்துக்குள்ள ஒரு அடிக்கு அந்த இடத்துல பறந்து போயிட்டு ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு எனக்கு போதும், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு
பாதி ரெக்கையை பிடிங்கிருக்கனா அடுத்த வாட்டி வருவேன் கண்டிப்பா மீதி ரெக்கையை பிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிஸ்டர் உங்களோட பவர் உண்மையிலே அற்புதமா இருக்கு, அடிச்சு நொறுக்கிட்டீங்க போங்க, மாட்டல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் முன்னாடி வந்து ஹீரோ கிட்ட கை கொடுத்து தூக்கிக்கிட்ட ஹீரோவை அசால்ட்டா ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. சரி, நான் இப்போ இந்த இடத்துக்குள்ள தீர்ப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துக்குள்ள இவன் மேல கையை வச்சது யாரு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள அமைதியாவே இருக்க, நம்ம இந்த இடத்துல கிளம்புமே எதுக்காக இந்த வேலையெல்லாம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது லேடியை நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, இந்த மாதிரியான கீழ்த்தரமான கிளானுங்களால நம்மள தொடக்கூட முடியாது. அண்ட் இந்த இடத்துல உனக்கு நீதி வாங்கி கொடுக்கறதும் காப்பாற்ற வேண்டியதும் என்னோட பொறுப்பு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல லேடி சொல்ல, அவன் என் கிளானோட ஒரு பொருளை திருடிட்டான் அப்படின்னு மாதிரி குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண, சி நிறுத்து நாய, எனக்கும் தெரியும் அந்த இடத்துக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சுன்னு, எங்களுக்குலாம் கண்ணு தெரியாதுன்னு இருக்கேன். இடத்துல யுன்ஜியை காப்பாத்தினதே வந்தான். சரி, உன் மேல இந்த இடத்துக்குள்ள யார் கை வச்சது சட்டுன்னு சொல்லு. அப்ப தெரியல, இப்ப பயந்துகிட்டு இருக்கான் ஹீரோவும். சரி என்ன பண்றதுன்னு அமைதியாவே இருக்கேன். புரிச்ச கழியும் லேடி அது ஒரு காணி அவன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமா சடனா அவனோட கழுத்தை பிடிச்சி எடுத்துறாங்க. இழுத்த வேகத்துக்கு அந்த இடத்துக்குள்ள அவனை கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு மாதிரி அவன் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட செக்டர் சேர்ந்த டிசிப்ளின் அந்த இடத்துல காயப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் எந்த ஒரு யூஸ் இல்ல, லேடி கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷன் இல்ல. சைட்ல இருக்கவங்க மூஞ்சிலாம் போய் அடி யாரா இவ அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன இவங்க இந்த இடத்துக்குள்ள இப்படி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி ரெண்டு பேருமே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க. அவனை கையை பிடிச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்குள்ள. திரும்பவும் வீரப்பா அந்த இடத்துல கையை மறைச்சிட்டு நின்னுக்கிட்டே இருக்க. லேடி ப்ளீஸ் அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் வேரி மன்னிச்சிருங்க, நான் அந்த இடத்துக்குள்ள மத்தவங்க சொன்னதுனால தான் அவன் அந்த அளவுக்கு காயப்படுத்தின அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவனே ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கான், நீங்க தான் இதுக்கான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல லேடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களே உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்வாட் அட்டாக் யூஸ் பண்றாங்க. எல்லாருமே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணதால பல ஸ்வாட்ஸ் இருக்கு. அந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே அவங்க அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. என்ன பார்த்தா ஹெவன்மெண்டிங் செக்ட்டுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, உங்களால என்ன தடுக்க முடியும் நினைச்சீங்களா? நான் பொடி பசங்களா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவங்களோட பவர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க எல்லாருமே என்ன விதமான எனர்ஜின்ட்டு அதிர்ச்சியில் இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள அவங்க பெரிய ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ரூயின்ஸ் மாதிரி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ண இடத்துல ஸ்டாச்சு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்ன விதமான அட்டாக் அப்படின்னு மாதிரி அதிர்ச்சியோட அந்த இமார்டியல் பாடி அந்த இடத்துல அதோட பவர்ஸை ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லாரோட உடம்பு தண்டர்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ண ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒருத்தனா. அந்த லேடியும் அடுத்த நிமிஷமா அவனை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. நெரிச்சு அடுத்த நிமிஷமா தூக்கி கீழே போட அவனை கீழே வந்தவனே கதறிக்கிட்டே நீங்க என்னோட கல்டிவேஷன் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா இல்ல உங்களுக்கு தெரியாதுல, நான் ரொம்பவே நல்ல பொண்ணு, அதனால தான் உங்களோட கல்டிவேஷன் மட்டும் அழிச்சிருக்கேன், இல்லைன்னா நான் உங்க உயிரை என்ன பண்ணிருப்போனோ எனக்கே தெரியல. நல்ல வேலை என்னோட கடவுள் எனக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இமார்டல் கல்டிவேஷனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாடி, இந்த பொண்ணால செலஸ்டியல் பாடியை வெளியேற்ற வர முடியுதான அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போதே பக்கத்துல இருக்கவனும் அந்த பொண்ணு அவளோட செலஸ்டியல் பாடியை வெளியேற்றுவதற்காக முக்கியமான ஏதாவது ட்ரெஷர் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி இப்போ நான் அதை செக் பண்ணி பார்க்குற உண்மையான செலஸ்டியல் பாடியா இல்ல அது ஃபேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் ஒரு ஸ்வாடை வர வச்சு அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ண அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்த அந்த செலஸ்டியல் பாடி கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அந்த ஸ்வாட் அந்த இடத்துல அப்படியே பறந்து போக ஆரம்பிக்குது. அவன் அதிர்ச்சி ஆயிடுறான். இது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, என்னோட கனவுல கூட நான் இதை பாப்பன்றதை நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. சுப்ரீம் யுவாண்டியான் மாஸ்டர் போன அந்த எம்டி லேண்ட்ல இருந்து தானே நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷார்ட்டா முடிச்சிட. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயத்த என்னோட கண்ணில் பார்ப்பேன். இந்த வேர்ல்டுல வெறும் 2 விதமான இமார்டல் கல்டிவேஷன் மெத்தட் மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரியான செலஸ்டியல் வாழியை உருவாக்குறதுல. இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு நேரம் காட் லெவல் அந்த லெவல்ன்ட்டு பேத்திக்கிட்டு இருந்தா எல்லாருமே பயந்துட்டு நின்றுகிட்டு இருக்கானுங்க. நேற்று நிறைய பேர் காட்ஸ் போயிட்டு எப்போ வருவாங்க அவங்களோட லெவல் என்னன்னு போட்டு பிரிச்சு எடுத்துட்டீங்க. என்ன இன்னைக்கு இந்த லேடியோட லெவல் என்னன்னு போட்டு பிரிச்சு எடுக்க போறீங்க. இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போதே தெரியுது. அதனால இன்னைக்கு டவுட் அண்ட் மிஸ்டேக் மட்டும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் சொல்லுவேன், கண்டுக்காதீங்க. பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. முக்கியமான ஒரு சின்ன விஷயம், இந்த இடத்துல இந்த லேடியோட பவர் இவ்வளவுதான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல. இந்த லேடியோட பவரையும் சும்மா அப்படியே தான் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், காட்ஸ் பிட் எப்போ வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஆன்கோயிங் சீரீஸ்ல மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, கண்டிப்பா வர மாட்டாங்க மே மாசம் ஃபுல்லாவே. அதுக்கு மேலேயும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா காட்ஸ் பிட்டா கூட மோதுற அளவுக்கு ஒரு வர்த்தியான ஆப்போனன்ட், காட்ஸ் பிட்டை விட பவர்ஃபுல்லானவங்க இல்ல, காட்ஸ் பிட்டா கூட மோதுறதுக்கே ஒரு வர்த்தியான ஆப்போனன்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல இன்னும் காமிக்கல. இன்னமும் இதை பத்தியே வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க விருப்பப்படல. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னமும் நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம இன்னைக்கான எபிசோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.